பிறந்தது முதல் இருதய நோய்க்கு ஆளான 9 வயது சிறுமி அர்ஷிதா சாய் செல்வகணபதியின் வெளிநாட்டு அறுவை சிகிச்சைக்கு தேவைப்படும் நிதியில் இதுவரை 20,000 ரிங்கெட் மட்டுமே தேவைப்படுகிறது. அமெரிக்காவின் போஸ்டன் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்வதற்கான மருத்துவ செலவு 3,50,000 அமெரிக்க டாலர்களாக இருந்த நிலையில் அதில் 98 விழுக்காடு நிதி திரட்டப்பட்டுவிட்டது. இந்நிலையில் எஞ்சிய நிதியை திரட்டுவதற்கு நல்லுள்ளம் கொண்ட பொதுமக்கள் உதவுமாறு தந்தை செல்வ கணபதி வணக்கம் மலேசியாவிடம் கூறியுள்ளார். சுங்கைபுலோ சரஸ்வதி தமிழ் பள்ளியின் 3ஆம் வகுப்பு மாணவியான அர்ஷிதாவிற்கு பிறந்தது முதல் ஆக்சிஜன் அளவு 70 விழுக்காடு முதல் 75 விழுக்காடு மட்டுமே செயல்பட்டு வருகிறது. பிறந்த 30 நாட்களில் அச்சிறுமிக்கு இருதய கோளாறு இருப்பது கண்டறியப்பட்டதாக செல்வ கணபதி கூறினார். ஹெட்ரோடாக்சி சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு வித்தியாசமான ஒரு நோய், ஒரு இருதய நோயின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு டிஃபெக்ட். அந்த டிஃபெக்ட் உருவான காரணம் இட்ஸ் ஸ்டில் அன்னோன், அது யாருக்கும் தெரியாது. இது வந்து ஒரு ரேரான ஒரு சிண்ட்ரம். இந்த சிண்ட்ரமில் வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்துருக்கிற சிண்ட்ரமில் உள்ள விஷயங்கள் எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து சிங்கிள் வென்ட்ரிக்கல் மற்றும் டெக்ஸ்ட்ரோகார்டியா ப்ளஸ் லெஃப்ட் ஐசோமரிசம். இதில் சுருக்கமாக சொல்லணுன்னா அவங்க இருதயம் வந்து முழுமையாக உருவாகலை. ஸோ அதனால் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாதாரண மனிதனுக்கு வந்து 4 செம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து அவங்களுக்கு வந்து 2 தான் இருக்குது, மேலேயும் கீழேயும். ஸோ கன்சிடர் சிம்பிளி புட் இட்ஸ் லைக் ஹாஃப் அ ஹார்ட், பாதி இருதயம் இருக்கிற மாதிரி தான். ஸோ அதோட வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட இருதயம் டிஸ்பிளேஸ்ட், எப்படி சொல்லுவாங்க, அவங்க இன்ஸ்டெட் ஆஃப் லெஃப்டில் இருக்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்கு ரைட் சைடில் இருக்குது. அண்ட் சம் அதர் காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த ஹார்ட், பிகாஸ் அவங்க ஹார்ட்ஸ் அந்த உருவாகிற நேரத்தில் வந்து எதுவுமே வந்து அது எப்படி இருக்கணுமோ அதன்படி இல்லை. ஸோ அங்கே நிறையா காம்ப்ளெக்சிட்டி நடந்திருக்குது. இவங்களோட கண்டிஷன் வந்து இவங்களுக்கு சர்ஜரி வந்து ஃபியூ சர்ஜரி செஞ்சுட்டாங்க. ஓப்பன் ஹார்ட் செஞ்சுட்டாங்க. ஐ திங்க் அபவுட் 2 மேஜர் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த 2 ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிலையும் வந்து ஒன் இஸ் லைக் அவங்க ரொம்ப சிறிய வயசில் இருக்கும்போது ஒரு ஐ திங்க் ஒரு 1.5 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் another one like 4 years old. இந்த 2 ஓப்பன் ஹார்ட் செஞ்சாங்க. ஸோ இது செஞ்சிட்ட பிறகு அவங்க அந்த நேரத்துக்கு அந்த சர்ஜரி பண்ணி அந்த நேரத்துக்கு வந்து she was doing good, அவங்க நல்லா இருந்தாங்க. ஸோ இந்த கடைசியாக அவங்க செஞ்ச அந்த பெரிய மேஜர் சர்ஜரி முடித்த பிறகு திங்ஸ் ஷுட் பி ஃபைன், ஷுட் பி ஓகே. பட் அது அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணல. என்ன ஆயிடுச்சுன்னா, ஆஃப்டர் 2 years அவங்களோட சேச்சுரேஷன், as I said before, சேச்சுரேஷன் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சிஜன் வந்து அந்த சேச்சுரேஷன் குறைய ஆரம்பிச்சிருச்சு, விச் இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அவங்க நம்ம அடுத்து ஆல்டர்னேட்டிவ் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த 2 சர்ஜரிஸ் செஞ்ச பிறகு இதுதான் அவங்களோட நிலைமை. ஆக்சிஜன் சேச்சுரேஷன் குறையிறது வந்து நம்ம வந்து அது வந்து சம்திங் விட முடியாது. அது வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிடும். இப்போ அவங்க 80s ஹையர் 80s இருந்தாங்க, அப்போ 80s இருந்தாங்க. ஒரு 88 85 80 வந்து 77 70 ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. ஸோ திஸ் இஸ் ஒரு வளர்கிற குழந்தைக்கு வந்து இது வந்து நாட் அ குட் சைன். அவங்க வளர்கிறாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து அவங்க ஆர்கன்ஸ் வளருது. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து ஷி நீட்ஸ் ஆக்சிஜன். இப்போ சாதாரணமாக பிரெயினுக்கு ஆக்சிஜன் வரணும், நம்ம கண்ணுக்கு ஆக்சிஜன் போகணும். இப்போ நம்மளுக்கெல்லாம் ஒரு சாதாரண மனிதர்களுக்கு வந்து நம்ம ஆக்சிஜன் சேச்சுரேஷன் 70க்கு வந்தால் நம்மளால் கான்ஷியஸாகவே இருக்க முடியாது, நம்ம மயக்க போட்டே விழுந்துருவோம். ஸோ அந்த 70s + 70s வச்சுக்கிட்டு இவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்க வளர திஸ் வில் டெஃபினெட்லி பத்தாது அவங்களுக்கு. இந்நிலையில் அமெரிக்கா சென்று அறுவை சிகிச்சை செய்வதே ஒரே வழி என தேசிய இருதய சிகிச்சை கழகமான IJN பரிந்துரைத்துள்ளது. ஆனால் அதற்கான செலவு அதிகம் என்பதால் நல்லுள்ளங்களின் உதவியை அவர் நாடினார். இவ்வளோ நாள் நீங்கள் கொடுத்த உதவிக்கு மிக நன்றி. அண்ட் அமௌண்ட் ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக இருக்கிறதுனால we are still looking for fund. அண்ட் இதை ஃபண்ட் கொடுக்குறேன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கீழ்காணும் அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து டொனேஷனை வந்து நீங்கள் தாராளமாக டொனேட் பண்ணலாம். அண்ட் இவ்வளோ நாள் என் கூட இருந்து ஹர்ஷிதா சாய் உங்களில் ஒருத்தியாக நினச்சி நிறைய பேர் எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க, எனக்கு விஷயங்கள் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, மோரல் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. அண்ட் ஐ ஃபீல் தட் ஹர்ஷிதா சாய் வந்து ஏதோ ஒரு பிள்ளை அப்படின்னு யாருமே நினைக்கல. கால் பண்ணி நலம் விசாரிச்சிருக்கீங்க. ஹர்ஷிதா சாய் வந்து உங்கள் வீட்டு பிள்ளையா, உங்கள் வீட்டு பேத்தியா நிறைய பேர் பேசியிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப 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 நன்றி.
அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ ஹோப் ஸோ இன்னும் மீதி இருக்கிற இந்த கொஞ்சம் இந்த ஜேர்னியை வந்து எனக்கு நீங்கள் முடிச்சு கொடுத்துட்டிங்கன்னா அட்லீஸ்ட் we can try out something for Harshita Sai, and thank you for the support again. இதனிடையே அர்ஷிதாவின் நிலையறிந்து பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உடனடியாக அச்சிறுமிக்கு உதவ பணித்ததும் குறிப்பிடத்தக்கது. பிரதமரின் அரசியல் செயலாளர் ஃபர்ஹான் ஃபௌசி சிறுமி அர்ஷிதா சாயின் இல்லத்திற்கு வருகை புரிந்து நலம் விசாரித்ததோடு பிரதமர் சார்பில் நிதி உதவிக்கான காசோலையை அவரது தந்தை செல்வ கணபதியிடம் வழங்கியிருந்தார். அர்ஷிதா வெளிநாட்டில் சிகிச்சை பெற்று பூரண குணமடைந்து மற்ற பிள்ளைகள் போல் ஓடி விளையாட வேண்டும். நல்ல மனதோடு அர்ஷிதாவின் மருத்துவ செலவிற்கு மேலும் உதவ விரும்புவோர் திரையில் காணும் வங்கிக் கணக்கில் தாராளமாக தொடர்ந்து உதவலாம்.